வேல் என்பது மூலஸ்தானத்திலேயே இருந்து அனுகிரகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிறைந்தது. முருகப்பெருமானுக்கு மொத்தம் 3 சக்திகள்: இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இந்த இச்சாசக்தியாக வள்ளியும், கிரியாசக்தியாக தெய்வயானையும், ஞான சக்தியாக வேலாயுதத்தையும் சுவாமி வச்சிருக்கிறார். சிவபெருமான் என்ன பண்ணாரு? உலகத்துல இருக்கிற அனைத்து சக்திகளை, அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் ஒன்றாக திரட்டி அது அப்படியே ஒரு வார்ப்புல ஊட்டி எடுத்தா எப்படி தக 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 தகன் மின்னும், அப்படி மின்னியது அந்த வேல். அந்த வேலை அப்படியே தூக்கி முருகன் கையில சிவபெருமான் கொடுக்கல, அம்பாள் கையில கொடுத்து என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த வேலை சக்தி வேலாக நீ முருகனிடத்துல கொடு அப்படின்னு அவர் சொல்ல, அம்பாள் வாங்கி அந்த வேல்ல தன்னுடைய சக்தியை அவள் சேர்க்கிறா. சேர்த்த பிறகு அந்த வேலை முருகப்பெருமானுக்கு அம்பாள் தான் கொடுக்கிறார். அப்ப அந்த வேல்ல